இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்ன பண்ணிட்டு இருக்க பமீலா? 4 நாளா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, இனிமே நீ இங்க தங்க முடியாது, வேற இடத்துக்கு போயிடுன்னு. உனக்கு நான் சொல்றது புரியலையா? விளையாட்டா எடுத்துட்டு இருக்கியா? இங்க பாரு பமீலா, உன்னால புரிஞ்சுக்க முடியும், அதனால புரிஞ்சுக்கோயே. போன மாசம் என் வேலையும் போயிடுச்சு. எடுத்துட்டு போ. நான் ஏன் புரிஞ்சுக்கணும்? நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் என்னோட ஃபியான்சி இங்க வந்து தங்க போறாருன்னு. இங்க இருந்து உடனே கிளம்பு நட்டாஷா. எனக்கு புரியுது பமீலா, 3 நாளா டைம் அது கூட ப்ளீஸ். இந்த ராத்திரில என்னால எங்க போக முடியும்? அது ஏன் கன்சர்ன் இல்ல, நான் என்ன பண்ணட்டும்? உன்னோட பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ணணும். மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு. பமீலா பமீலா ஒரு நிமிஷம். சாரி நதாஷா, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சாமான்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? என் கேட்ட நேரம் என்ன இப்படி கொண்டு வந்துருச்சு. என்ன பமீலா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டா. என்ன சொல்ற? சொல்வாங்கல்ல, யாருக்கும் நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாதுன்னு. அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு. நான் அவகிட்ட போய் சொன்னேன், என்னோட வேலை போயிடுச்சுன்னு. உடனே அவ என்னை வீட்டை விட்டு துரத்திட்டா. அவளை கட்டிக்க போறவன் இங்க வர போறான்னு சொன்னா. அந்த சாக்க வச்சு என்னை வீட்டை விட்டே துரத்திட்டா. ஒண்ணுமே புரியல. இந்த ராத்திரில போய் எங்க போறது, எங்க தங்குறதுன்னே தெரியல. நதாஷா ப்ளீஸ் அழாத, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரியா? எதுக்கும் அழாத, ஜஸ்ட் வெயிட். மகேஷ், நான் தங்குறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்றீங்களா? மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? இந்த நேரத்துல என்ன பண்றது, எப்படி நான் ஏற்பாடு பண்றது ஒன்றும் புரியலையே. இங்க பாரு, நான் என் பொண்டாட்டியோட ஒரு பேயிங் கெஸ்ட்ல தங்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற ஓனர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். ஓ கஷ்டத்தை கேட்டு அவரு மனசு இறங்கலாம். அங்க நிறைய பேர் தங்குறாங்க. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ற வரைக்கும் அதுதான் நல்லது. ஆர் யூ கம்ஃபர்டபிள்? சரியா? சரி. இந்த பொண்ணை எவ்வளவு நாளா தெரியும்? அது வந்து 4 மாசத்துக்கு முன்னாடி ஆபீஸ்ல தான் சந்திச்சோம். எந்த ஊருமா உனக்கு? அது டேராடூன் பக்கத்துல ஒரு பழைய கிராமம் இருக்கு, பகிரத்பூர்னு. நான் என்னோட கிராஜுவேஷன் கூட டேராடூன்ல தான் கம்ப்ளீட் பண்ணேன். வீட்ல யாரெல்லாம் இருக்கா? நானும் அம்மாவும் தான். ஒரு வீடு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என் வேலையே போயிடுச்சு. கிராஜுவேஷனை முடிச்சா மட்டும் இலக்கு அடைஞ்சிட முடியாது. நிறைய கஷ்டப்படணும், நல்லா உழைக்கணும். ஆனா உன்ன மாதிரி பொண்ணுங்க எதை பத்தியும் யோசிக்காம நேரா மும்பைக்கு கிளம்பி வந்துடுறீங்க. இங்க என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்கிறது நீங்களாம் யோசிக்கிறதே இல்ல. போதும் விடுங்க, அவளே கஷ்டத்துல இருக்கா, நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசுறீங்க. நான் உண்மையை தானே சொல்றேன். இத பார், ஒரு வயசு பொண்ணை தனியா வீட்டுல வச்சுக்க முடியாது. ஆனா உன் கஷ்டத்தை பார்க்கும்போது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. இத பார், இவங்க 2 பேர் கூட உன்ன மாதிரி கஷ்டத்துல தான் இருந்தாங்க, எங்களோட தான் இருக்காங்க. இவ காஜல் கால் சென்டர்ல வேலை பார்க்கறா. அப்புறம் இது மது, ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட். நீங்க வேலைக்கு கிளம்புங்க, டைம் ஆகுது. சரி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? என்னோட யோசனை என்னன்னா, நாளைக்கே உனக்கு டிக்கெட் புக் பண்ணி தரேன், டேராடூன் கிளம்பி போயிடு. ஐயோ, நீங்க போய் இப்படி சொல்லாமா? அவங்களோட கரியரை உருவாக்க தானே இங்க வந்திருக்காங்க. அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறேன், அவங்களுக்கு கொஞ்சம் இருக்க இடம் கொடுங்க ப்ளீஸ். சரி, ஆதார் கார்டோட ஒரு காப்பி, டேராடூன்ல இவளுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி என்கிட்ட கொடு. சரிங்க சார், நான் கொடுத்துறேன். உனக்கு அந்த ரூம் அலாட் பண்றேன். நல்லா கேட்டுக்குமா, ரெண்ட் கரெக்ட் டைம் கிரெடிட் ஆகணும். நாங்க கேட்குற மாதிரி வச்சுக்க கூடாது. நீங்க சொல்ற மாதிரி நடந்துப்பேன். தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்னு, இங்க யார் கூடவும் ரொம்ப நெருங்கி பழகாத. உன் வேலையை மட்டும் பாரு, சரியா? மகேஷ், நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். உன் வைஃப் எங்க வேலை செய்யறா? தினமும் லேட்டா வரா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அவகிட்ட சொல்லி வை, சரியா? இதெல்லாம் சரியே இல்ல. போலாமா? போ, கூட்டிட்டு போ. உள்ள போமா. போ போ. தேங்க்யூ.
பொண்ணு நல்ல பொண்ணு தான். ம். வா. நல்லா இருக்குல்ல? நதாஷா, இது என்னோட ரூமு, அது உன்னோட ரூம். அங்க ஒரு ரூம்ல லக்கேஜ் வச்சிடறேன், சரியா? இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? காலையில கனவு கண்டா ஏதோ பலிக்கும்னு அம்மா சொல்லுவாங்களே, இந்த கனவுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. யார் அந்த பொண்ணு? கூட்டிட்டு வந்திருக்கியாமே, உனக்காக தானே அவளை கூட்டிட்டு வந்திருக்க. வாய மூடிட்டு இருக்கியா? உண்மையா சொல்லு, எப்பத்துல இருந்து அவ கூட நீ சுத்திக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி பொண்ணு இல்ல, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. கொஞ்ச நாளைக்கு இங்க தங்க போறா. உன்னை நீ கண்ணாடியில நல்லா பாத்துக்க. இனி என்னோட பொண்டாட்டி. தேவராஜா பார்த்துட்டு ராத்திரி 2 மணிக்கு வரேன். நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது? நான் கண்டிப்பா தேவராஜா பாப்பேன். நான் அவனை காதலிக்கிறேன். உன்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும். பாத்தியா, மனசுல இருக்கிறது வாயில வந்துருச்சுல. இதான உண்மை. உன்னை அப்படியே கொண்டு என் வாழ்க்கைய அழிச்சிட்டு அவன் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறியா? ஒண்ணு அவன் கூட போகணும்னு நினைப்பு வந்துச்சு, உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன் பாத்துக்க. அதுக்கப்புறம் தண்டனை அந்த தேவராஜுக்கு தான். அது அவனால தாங்கவே முடியும். 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல பணத்தை பத்தி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா பண்ணதுதான். இவங்க 2 பேரையும் பாரு, என்ன ரெண்ட் முடிவு பண்ணமோ அதை மாசம் முடியறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றாங்க. சரியான நேரத்தில் ரெண்ட் கைக்கு வந்துடுது. எதையாவது பண்ணி பணத்தை கொண்டு வந்து கொடுக்க பாரு. நீ எங்க போற? அது வந்து ஒரு ஜாப்க்கு இன்டர்வியூ இருக்கு. அப்ப போ. ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? பெஸ்ட் ஆஃப் லக். நல்ல வேலை கிடைச்ச உடனே கண்டிப்பா ஸ்வீட் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஏய், இன்னைக்கும் வேலை கிடைக்கலையா? இல்லன்ற பதில் தான் எங்க போனாலும் கிடைக்குது. இதை விட நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. மகேஷ், என்ன சமாதானப்படுத்தாதீங்க. எனக்கு என்னமோ நீ நிறைய சம்பாதிக்க போறேன்னு தோணுது, தெரியுமா? சரி, நீ உட்காரு. நான் உனக்கு ஃப்ரெஷ்ஷான இளநீ வாங்கி தரேன், சரியா? உட்காரு. இந்தா. எனக்கும் அவளுக்கும் நடந்த சண்டையை நீ பார்த்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தெரியுமா? உனக்கும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கல்யாணத்தை சந்தோஷமா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையே சுத்தமாக முடிஞ்சு போச்சு. உங்க 2 பேரோட சண்டையை பார்த்துட்டு எனக்கு பிபியே வந்துருச்சு, தெரியுமா? அது சரி, அந்த சமீரா என்ன பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தால? ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு என் கூட இருந்து போகணும்னு பாக்குறா. ஏன்னா தேவராஜ் பணக்காரன், அவளோட கடனை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவான்னு நினைக்கிறா போல. நான் எப்படிதான் அவளை பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல, தெரியுமா?
அவளே இப்போ டைவர்ஸை பத்தி பேசலாம் ஆரம்பிச்சிட்டா. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, நீ தேவராஜ் கிட்ட ஏன் பேசக்கூடாது? போய் பாரு, என்ன வேணும்னு கேளு. சரியா சொன்ன. ஆமா, கண்டிப்பா நான் உன்னை போய் பார்த்தாக்கணும் முடிவு பண்றேன். என்ன விஷயம் நான் பேசி ஆகணும். சரி, நீ என்ன பண்ண போற? நான் இந்த சிட்டில வாழணும்னா ஜாப் கிடைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கிராமத்துல இருந்து கிளம்பும் போது அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. எனக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க. நான் சொல்றத கேளு. அவ்வளோ பெரிய சிட்டில நீ என்ன பண்ணுவ தனியா? நீ போக வேண்டாம். அம்மா, கரியர்னு ஒன்று உருவாக்கணும்னா தனியாக தானே நான் வாழணும். அது மட்டும் இல்லை, மும்பையில் எல்லா பொண்ணுங்களும் கரியரை உருவாக்க தனியாக தான் இருக்காங்க. ஏன் என்னால் மட்டும் முடியாது சொல்லுங்க? நட்டாஷா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, நீங்க கவலையே படாதீங்க. நான் பேசி வச்சுட்டேன். எனக்கு போன உடனே வேலை கிடைச்சிரும். நான் அங்கே போன உடனே ஒரு வீட்டை ரெடி பண்ணிட்டு உடனே உங்களை அங்கே வர வச்சிடுறேன். அம்மா, நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? ஏன் சேடா இருக்கீங்க? நீங்க சொல்லுங்கம்மா. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. இப்போ ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்மைல் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேம்மா. இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்க போறேன்? ஜாபு கிடைக்கல, இப்ப தங்கறதுக்கு இடமும் இல்லைங்கிறது. நிஜமாவே மகேஷ், நீ இல்லைன்னா நான் எங்க போவேன், எங்க இருப்ப, எங்க தங்குவேன்? நதாஷா, நீ ரொம்ப யோசிக்காத. நீ எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களும் டென்ஷன் ஆவாங்கல்ல. நல்ல வேலை கிடைக்க உனக்கு நம்பிக்கை வை, சரியா? இத குடி, கிளம்புவோம். மகேஷ், இந்த பாடி கார்ட்ஸ். நான் தான் சொன்னேன்ல, இந்த பங்களாவோட ஓனர் வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க. என்ன பொண்ணுங்க இங்க தங்குற இடம் இல்லையா, அதனாலதான் செக்யூரிட்டி பலமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நீயும் இங்க செக்யூரிட்டி தான். வா. ரூம்லயும் நெட்வொர்க் இல்ல, இங்கேயும் நெட்வொர்க் இல்ல. இங்க நெட்வொர்க் சுத்தமா வரவே வராது. ஏன்னா டவர் மொத்தமா காலி. நீ ஒரு வேலை பண்றியா? இங்க லேண்ட்லைன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு வேணா அதுல கால் பண்ணிக்கோ. ஓகே. நதாஷா, டைம் என்னவா இருக்கும்? நாளா? இந்நேரம் தேவராஜ் ஃபோன் பண்ணியிருப்பான். எப்பவும் இப்பதான் ஃபோன் பண்ணுவான். அவனோட ஃபோன் தான் இருக்கும். ஹலோ சமீரா டார்லிங், என்ன பண்ற? என்ன, உன் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? நிஜமாவா? எனக்கு உன்னை பிடிச்சதுக்கே இதுதான் காரணம். இன்னைக்கு நான் உனக்காக ரொம்ப அழகான காட்டேஜ் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி ரொம்ப அழகா இருக்கணும். நான் என்ன சொல்றேன் புரியுதா? சமீரா தேவராஜ் மேல எந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கான்னா, சில சமயம் எனக்கு கொன்னுடுவாளோன்னு பயமா இருக்கு எனக்கு. இத பாரு மகேஷ், என்ன பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. சமீராக்கு என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும். ஆனா டைவர்ஸ்லாம் கொடுக்க மாட்டா, தெரியுமா? இன்னைக்கே போய் அந்த ஆளுகிட்ட நான் பேசதான் போறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நான் பாக்குறேன், அவ்வளவுதான். நைனா, இவர் யாரு? இவர் என்னோட புருஷன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு காஃபி தேவைப்படும்ல? இந்தா குடி. அப்புறம் நான் கிளம்புறேன். எனக்கு பின்னாடியே வந்துடாத. எனக்கு டைவர்ஸ் தான் கொடுக்க மாட்டேங்கிற. என் வாழ்க்கையாவது ஏன் இஷ்டப்படி வாழ விடு.
பாத்தியா, சமீரா தேவராஜா பார்க்கறதுக்கு போயிருக்கா. தடுத்து நிறுத்த முடியல. இப்படிதான் நடக்கும் எப்பவும். இங்க உள்ள நிலைமைய பார்க்கும்போது எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட பிடிக்கல. நேத்து நைனாவோட ரூம்ல இருந்து வேற யாரோ வெளியில வரத நான் என் கண்ணால பார்த்தேன். இன்னைக்கு அவ வேற யாரையோ அவ புருஷன்னு சொல்றா. என்ன சொல்ற? யாரோட அஃபேர், யாரோட போதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படிதானே? சரி விடு, எனக்கு அந்த பொண்ணை பத்தி நல்லா தெரியும். நல்ல பொண்ணு இல்ல. ஒரு நிமிஷம் நதாஷா, உன்னோட கை கால்லாம் ஏன் நடுங்குது? எல்லாம் ஓகே தானே? என்ன இங்க உள்ள இடம் அப்புறம் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து டிப்ரெஷன் மாதிரி இருக்கு. ஆஷா, எல்லார பத்தியும் யோசிக்கிறத தயவு செஞ்சு விடு. ரிலாக்ஸ். இந்தா காஃபி குடி. காஃபி குடி, உனக்கு கொஞ்சம் ரிலீஃப் தரும். ஏ குடி. இல்ல, நான் வேணும்னே எனக்கு போட்டு குடிச்சுக்கிறேன். போட்ட காஃபி உன் முன்னாடியே இருக்கு. காஃபி தான், குடி. சூடா இருக்கு. இந்தா குடி. எல்லார பத்தியும் நினைக்கிறத விட்டுடு. குடி. இதுல விஷம்லாம் இல்ல. சீக்கிரம் குடி. ஃபில்டர் காஃபி தான், குடி. எப்படி இருக்கு? புரியுது. ஒருவேளை நீ என்னோட ஒய்ஃபா இருந்தா நம்ம ஒன்னா வேலை பார்த்தா வீடே எடுத்திருக்கலாம். அப்புறம் யாரோட தெய்வாலையும் நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. கடவுள் ஒரு கதவை மூடினாருன்னா இன்னொரு கதவை திறப்பாரு. நீ இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்ச, சமீரா டைவர்ஸ் பேச்ச ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை மேல இருக்கிறவன் நம்மள ஒன்னு சேர்க்க விரும்புறானா? நம்ம என் கூட வாழ்வியா? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாமா? இங்க பாரு நதாஷா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? ஒரு துணையா இருப்ப இல்ல? I need you. மகேஷ், மகேஷ், இது நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் எப்படி இந்த மாதிரி தப்பு பண்ண? என்னால ஏன் என்ன தடுக்க முடியல? நதாஷா, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? சமீரா எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போறா. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நீ கவலைப்படாத. இல்ல, என்ன நம்பு. நான் சொல்றது கேளு. இங்க பாரு மகேஷ், இங்க இருந்து கிளம்பு. இல்ல இல்ல, முதல்ல இங்க இருந்து போ. சரி சரி, ஓகே. இந்தா உனக்கு ரொம்ப பிடிச்ச பால் பாயசம். நீ அங்க தனியா இருக்க போற. உனக்கு புரிய வைக்கவோ இல்ல உன்னை பாத்துக்கவோ அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. என் மேல சத்தியம், என்ன தலை குனிய வைக்கிற மாதிரி நீ அங்க எந்த தப்பும் பண்ணக்கூடாது. நீ என்னோட வாரிசு. நீ என் மேல பண்ண சத்தியத்தை காப்பாத்தணும். அம்மா, என்ன நீங்க நம்புங்க. நான் என்னைக்கும் நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நான் சத்தியம் பண்ணி தரேன். உங்க நம்பிக்கையை நான் நிச்சயம் உடைக்க மாட்டேன்.
காஜல், இது யாரு? நீ ரொம்ப கேள்வி கேட்குற. வெயிட் பண்ணு, உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிரும். உன் வேலையை மட்டும் பாருன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. யார்கிட்டயும் தேவையில்லாம பேச்சுவார்த்தை வச்சுக்காதன்னு சொன்னல, புரியுதா? இனிமே நான் இங்க தங்க மாட்டேன். திரும்பி டேராடூன் போனாலும் பரவாயில்ல. இனிமே நான் இங்க தங்குறதாவே இல்லை. இங்க என்னமோ தப்பு நடக்குது. எதுவும் எனக்கு சரியாவே படல. எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல. இனி நான் இங்க தங்க முடியாது. நான் இங்க இருந்து போறேன். தனியாவா இல்ல மகேஷையும் கூட்டிட்டு போறியா? என்ன? போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு போகணும். என்ன மாதிரியான வேலை? அது என்னன்னா, என் நண்பனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன கை ஓங்குறியா? இப்ப வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்னு யோசி. இரு காட்டுறேன். இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். ஐயோயோயோ, ஏன் அழற? நான் உன்னை அழ சொல்லவே இல்லையே. நான் உன்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒரே விஷயம்தான். என் நண்பனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்து. நான் சொல்றத கேட்கலன்னா இந்த வீடியோ வைரல் ஆயிடும். இல்ல இல்ல, இங்க பாரு. நான் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. இது நேத்து ராத்திரி இல்ல. அது இதெல்லாம் தவறுதலா எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா என்னால அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நான் இங்க இருந்து போறேன். தப்ப நீ தான் செஞ்ச. அதுக்கான பலனை நீ தான் அனுபவிச்சாகணும். யோசி. நீ மட்டும் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ வைரல் ஆயிடும். இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு என்ன ஆகும்? இல்ல இல்ல இல்ல. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். அட என்னாச்சு? ஏன் அழுகுற? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஆனா நீ இங்கேயே தங்கி தானே உன் வேலையை பார்க்க நினைச்ச. ஆனா இனிமே இங்க எனக்கு தங்க விருப்பம் இல்ல. ஏன்? என்னோட வீடியோ மட்டும் வெளியாயிடுச்சு அப்படின்னா. அட அதுவா? அந்த வீடியோவா? அத நான் கூட தான் பார்த்தேன். இந்த பாரு, மகேஷ்க்கும் சமீராவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அது உனக்கு தெரியும்ல. அப்ப நீ தப்பு பண்ணிருக்கேன்னு தானே அர்த்தம்? ஐயோ இல்ல, எனக்கு சுத்தமா தெரியல எப்படி நடந்துச்சுன்னு. தெரியுமா, அந்த சமீரா வீடியோ வைரல் பண்ணிடுவேன்னு என்ன பண்ண சொன்னா தெரியுமா? இத பார், சமீரா என்ன சொல்றாளோ அது நீ கேட்டுதான் ஆகணும். அவ என்ன கேட்கறாளோ அதை செஞ்சுடு. இல்லனா இந்த சமீரா சொன்னதை செஞ்சிருவாமா. சமீரா என்ன சொல்றாளோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லன்னா உன்னோட வீடியோவை வைரல் ஆக்கிடுவா. இல்ல இல்ல. அட நீ போறதுக்கு முன்னாடி உன் வீடியோ போயிடுமா டேராடூனுக்கு? ஐயோ இல்ல, வேணாம் வேணாம். எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டே இருக்க? இப்ப கூட உனக்கு புரியலையா என்ன? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? காஃபி குடிக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல காஃபில ஏதோ கலந்துருக்குன்னு. அதுக்கப்புறம் நீ மகேஷோட போய் நல்லா படுத்து தூங்கிட்ட. நேத்து ராத்திரி உனக்கு நடந்தது எல்லாமே நாங்க எல்லாரும் முன்னாடி அனுபவிச்சதுதான். ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இது எல்லாமே ஒரு
நாடகம்னு. இனிமே நாங்க பண்றதை தான் நீயும் பண்ணி ஆகணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கால் சென்டர்ல வேலை பார்க்கறேன்னா? இல்ல, நான் ஹோட்டலோட ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்க்கல, ஹோட்டலோட ரூம்ல வேலை பார்க்கறேன். நீயும் இந்த பிசினஸ்ல இப்ப இறங்கு. நீ மட்டும் சமையலோட பேச்ச கேட்கலன்னா உன்னை இவங்க உயிரோடவே விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் உன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான். பேரு கெட்டு போய் தன்னை தானே அழிச்சுக்கிறது. என்ன ஒத்துக்கோயேன். இந்த வீடியோ எல்லாம் உங்க அம்மா கிட்ட போகணுமா என்ன? ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிற நதாஷா? இந்த வியாபாரத்துல நிறைய சம்பாதிக்கலாம். இவங்கள மாதிரி உன்னோட கனவு பூர்த்தி ஆயிடும் எல்லாமே. அப்புறம் ராணி ஆயிடுவ ராணி. நான் சொன்னல சம்பாதிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு பாப்போம். இல்ல இல்ல, நான் என்னோட அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மீற முடியாது. என்னால முடியவே முடியாது. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கைய வாழ என்ன மாதிரியான கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆனா எந்த ஒரு மனுஷனோ பயப்படாம இந்த கஷ்டங்களை எதிர்கொள்றாங்கன்னா அவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெற்று முன்னுக்கு வராங்க. வணக்கம், நான் தான் சுதா சந்திரன். இன்னைக்கு ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அவ ஒவ்வொரு கஷ்டத்தையும் தைரியமாவே ஃபேஸ் பண்ணினா. நட்டாஷா அவ பிறந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு வந்திருக்கா வாழ்க்கையில முன்னேறதுக்காக. ஆனா நேரமும் சூழ்நிலையும் இந்த மகேஷ் அப்புறம் சமேரா மாதிரியான ஆள்கிட்ட அவளை மாட்டி விட்டுருச்சு. மகேஷ் ரொம்ப சாமர்த்தியமா அவளை மயக்கமாக்கி அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். இந்த விஷயம் நதாஷாவை உருக்கொலைய வச்சிருச்சு. அவளோட கனவு எல்லாமே உடைஞ்சு போச்சு. ஆனாலும் அவ தைரியத்தை மட்டும் விடவே இல்ல. இவங்க எல்லாரையும் அவ தைரியமா எதிர்த்து போராடினா. இப்ப நதாஷாவால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சுதா? வாங்க அதை பார்க்கலாம். நதாஷா, எங்க போற நீ? என்ன பண்ண நீ? பைத்தியம் உனக்கு? எங்க ஓடுற? ராட்ஸ் பிடிங்க. இல்ல, என்ன விட்டுங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. விடுங்க, விடுங்க சொல்றல. கைய விடு. எங்க ஓட போற? நீ ஓடுறதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்கோ. உனக்கு முன்னாடி உன் வீடியோ போயிடும். உனக்கு பணம் தானே சம்பாதிக்கணும், அதுக்கு தானே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். உன்னோட படம் ஏற்கனவே போயிடுச்சு. ஒரு கஸ்டமர் உனக்கு 50,000 ரூபா கொடுக்க தயாராக இருக்கான். வேற என்ன வேணும் உனக்கு? நான் உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண நினைக்கிறேன், அவ்வளவுதான். நீ வேணான்னு சொல்லி சூசைட் பண்ணிக்க போறியா என்ன? உன்னுடைய தலையெழுத்து உன்னை எங்க கூட்டிட்டு வரணுமோ அங்க கூட்டிட்டு வந்துருச்சு. மரியாதையா நாங்க சொல்றத கேட்டுடு. கேட்க மாட்டேன். கண்டிப்பா கேட்கவே மாட்டேன். கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? என்ன விடுங்க. இழுத்துட்டு போங்க இவள. விடுங்க சொல்றேன். உங்க ஸ்டைல்ல புரிய வைங்க. கண்டிப்பா இவ வடிக்கு வந்தே ஆகணும். ஐயோ வேண்டாம். என்ன விடுங்க சொல்றேன். ஓடி உள்ள. வா. உள்ள வாடி உள்ள. போ உள்ள. விடுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். விடுங்க. விடுங்க. மொபைல் எடு. இதானே அந்த வீடியோ? அப்புறம் உங்க அம்மாவோட மொபைல் நம்பர்? நீ சொன்னா முதல்ல இந்த வீடியோவை அவங்களுக்கு தான் அனுப்புவேன். வேணாம் 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 வேணாம். இங்கெல்லாம் நெட்வொர்க் வராதுன்னு நீ நினைச்சிட்டு இருந்தல, அப்படிதானே? இப்ப பாரு, முழு நெட்வொர்க் இருக்கு. நெட்வொர்க் ஆன் பண்ணதும் நெட்வொர்க் வந்துருச்சு. சொல்லு, இப்பவே உங்க அம்மாக்கு வீடியோவை அனுப்பிட்டுமா? ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாக்கு என்ன ஆகும்னு தோணுது? அப்படின்னா அவங்களே அழிச்சுப்பாங்கன்னு தோணுது. வேணாம். இதோட உன் நாடகத்தை நிறுத்து. நான் சொல்றத ஒழுங்கா கேட்டுக்கோ. சீக்கிரமா இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ. அந்த பார்ட்டி வந்துட்டு இருக்கான். சமேரா உனக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி விடுவா. அப்பவும் நீ உன் பிடிவாதத்தை நிறுத்தல, உன் அழிவுக்கு நீயே காரணமாயிடுவ. புரிஞ்சுக்கோ. என்ன சொல்ற? இல்ல இல்ல, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. வேண்டாம் வேணாம். என் நிஜமா எங்க அம்மானால இதெல்லாம் தாங்கவே முடியாது. தேவராஜ் எங்களுடைய பழைய கஸ்டமர். காட்டேஜ்ல புக் பண்றதுக்கு பதிலா அவரே இங்க வராரு. இந்தா இந்த ட்ரெஸ்ஸ போடு. சமேரா, இவளுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி விடு. தேவ் சார் வந்துட்டாரு. இவ தயாராயிட்டாளா? ஹா,
தயாராயிட்டா ஆனா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. இங்க பாருமா, தேவ் சார ரொம்ப சந்தோஷப்படுத்து. நீ மட்டும் அவரை சந்தோஷப்படுத்திட்ட, அவர் உனக்கு எல்லாமே செய்வாரு. 10,000 20,000 அப்படியே தூக்கி கொடுத்துருவாரு. என்ன பத்தி ரொம்ப புகழ்றீங்க போல இருக்கு. அட, வாங்க வாங்க, உங்களுக்கான பரிசு தயாரா இருக்கு. எப்படிமா இருக்க? அட, நான் தொட்ட உடனே பயந்துட்டேன். இங்க பாரு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஓகே? அப்புறம் நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப ரொம்ப அழகு. நான் சொல்றத கேளுமா, நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற? என் மேல சத்தியம், நான் தலை குனிற மாதிரி நீ எந்த காரியமும் செஞ்சுட்டு வந்து நிக்க கூடாது. நான் சொல்றத கேளுமா. நீ என்ன பண்ண? பைத்தியமா உனக்கு? யாராவது இருக்கீங்களா? ஐயோ, என்ன இந்த பொண்ணு பைத்தியமா? என்ன ஆச்சு தேவ் சார்? அட பாருங்க, இவ என்ன பண்ணிருக்கான்னு. என் தலையிலேயே அடிச்சிட்டா. அட, என்ன இப்படி பண்ணிட்ட? தேவ் சாரை இப்படி அடிச்சிருக்க? இப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா உனக்கு ஜெயில் தாண்டி. ஏன் இப்படி உளறீங்க? போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேண்டாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். தேவ் சார், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வைத்தியக்கார பொண்ணை ஏன் தலையில கட்டிட்டீங்க? சே தேவ் சார், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன வேலடி பண்ணிருக்க பைத்தியமே? இவளுக்கு சோறு தண்ணி கொடுக்கறத நிறுத்துங்க. பார்க்கலாம் எவ்வளவு நாள் இவ தாக்கு பிடிக்கிறான்னு. பட்னி கிடந்தா புத்தி வரும். வாங்க. வேணாம். ஐயோ தண்ணி. தண்ணி 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 வேணும். என்ன வேணும்? தண்ணி வேணுமா? தண்ணி தண்ணி. உனக்கு எல்லாமே கிடைக்கும், நீ மட்டும் எங்க பேச்ச கேட்டா. சொல்லு, ஒத்துக்கிறியா? சொல்லு சொல்லு. கேக்குறியா? சொல்றத கேக்குறியா? சொல்லு. மாட்டியா? இந்தா தண்ணி, இந்தா. இந்தா 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 குடி. சாவு. நீ இப்படிதான் சாவு போற. தண்ணி. இன்னொரு விஷயம். வேற என்னம்மா? நீ எந்த ஊர்ல இருக்கியோ அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன் நம்பரை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. எப்ப வேணா யூஸ் ஆகும். அம்மா மனப்பாடம் பண்ணிட்டேன். 100. ஹலோ, மலா போலீஸ் ஸ்டேஷன்.
என்ன இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. என்னால தப்பிக்க முடியல. என்ன ப்ளீஸ் காப்பாத்துங்க. இவங்க என்ன தப்பான வியாபாரத்துல ஈடுபடுத்த பாக்குறாங்க. தப்பான வியாபாரமா? சரியா புரியுற மாதிரி சொல்லுங்க. ப்ராஸ்டிடியூஷன் பண்ண பாக்குறாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சரியான அட்ரஸ் கொடுங்க. நான் மால்வாலியோட ரகுலீலா பங்களால இருந்து பேசிட்டு இருக்கேன். மால்வாலில ரகுலீலா பங்களா. ஹலோ ஹலோ. இவ்வளவு கண்காணிச்சு இருக்கணும்ல. பாருங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கா. போலீஸ் எப்ப வேணா இங்க வரலாம். நான் இவள பூட்டியில வச்சிருந்தேன். இவ இங்க எப்படி வந்தா? முதல்ல உள்ள கூட்டு போங்க. நீ கவலைப்படாத, நான் இவள பாத்துக்கிறேன். எழுந்திருடி, எழுந்திரு. போ, போடி உள்ள. சார், ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கால் வந்திருந்தது. அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளை ப்ராஸ்டியூஷன் பண்ண சொல்லி சில பேர் ஃபோர்ஸ் பண்ணதா சொன்னா. அவளை அடைச்சு வச்சிருக்காங்க. அவ அட்ரஸ் எங்கன்னு சொன்னா? ரகுலா பங்களா, மால்வானி. போலாம். ஐயோ, யாராவது என்னை காப்பாத்துங்க. இவங்கெல்லாம் என்னை ப்ராஸ்டியூஷன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவங்க பேச்ச கேட்கல அப்படின்னா இவங்க என்னை கண்டிப்பா கொன்னு போட்டுருவாங்க. என்னை எப்படியாவது வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. டேய், யாருக்கு ஃபோன் பண்ற? இவ எப்படி ரூமை விட்டு வந்தா? ஐயோ, இவள உள்ள கூட்டு போங்க. இன்னைக்கு யாருக்கு ஃபோன் பண்ணானே தெரியலையே. நான் இவள கூட்டு போறேன். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வாமா, நீ வா, நம்ம உள்ள போலாம். வா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? வா வா. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இவங்க கிட்ட பேசணும். இவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க. மன்னிக்கணும் சார், என்னோட ஒய்ஃபால நீங்க இங்க வர வேண்டியதா போச்சு. 3 வருஷமா என் பொண்டாட்டி பைத்தியமா இருக்கா. 3 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணிருக்காங்க. அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியம் ஆயிட்டான்னு. அதுக்கப்புறம் போனை பார்த்தா உடனே கால் பண்ணிடுறா. யாருக்காவது ரேண்டமா கால் பண்ணிடுறா சார். என்ன நடக்குது இங்க? அட, உன் பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ணுடா. போன வாரம் இப்படிதான் ஒரு என்ஜிஓ வந்துட்டாங்க. சரியா ட்ரீட்மெண்ட் கொடுறா. எந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு? டாக்டர் மோகிதா அகர்வால். அவங்க ரொம்ப ஃபேமஸான டாக்டர். அவங்க பேரை கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே. நான் ஃபைலை கொண்டு வரேன். இருங்க, இருக்கட்டும். நிஜமாவே இவங்களுக்கு பைத்தியம்னா இவங்க எதிர்க்க போனை வைக்காதீங்க. ஆமா சார், நீங்க சரியா சொன்னீங்க. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். மன்னிக்கணும் சார். மனுஷன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது என்ன தோணும்னா, அவனோட தலையெழுத்து ஏன் இவ்ளோ மோசமா இருக்குன்னு மட்டும்தான் நினைக்க தோணும். அவன் தைரியமும் உடைஞ்சு போகும். நதாஷா ஒரு சின்ன பொண்ணு. இந்த ஊர்ல அவளுக்கு யாரையும் தெரியாது. ஆனா அவ அம்மாக்கு சத்தியம் பண்ணியிருக்கா. அந்த சத்தியம் அவளுக்கு தைரியத்தையும் கொடுத்து போராடவும் வச்சிருக்கு. ஆனா எது வரைக்கும் நதாஷா மாதிரி எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் தொலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. சரியான கணக்கெடுப்பு பிரகாரம் மகாராஷ்டிரால தினமும் 100க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க காணாம போயிட்டே தான் இருக்காங்க. நம்மளோட பாரத தேசம் முழுக்க 80,000 பெண்களுக்கு மேல காணாம போயிட்டு இருக்காங்க. மும்பைல மட்டுமே 5,000 பேர் காணாம போயிருக்காங்க. இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா எது வரைக்கும் நதாஷா இந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு இருப்பா? ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தாங்கிக்கிற சக்தின்றது ஒரு அளவுக்கு தான். என்ன நதாஷா இவங்களுக்கு அடிபணிஞ்சிருவாளா? இல்ல இவங்களெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிச்சு மீண்டு வருவாளா? சுலேகா, எஸ் சார்.
நாம அங்க போனோம், திரும்ப வந்துட்டோம். ஆனா ஏதோ ஒண்ணு என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு, டென்ஷனா இருக்கு. ரிப்போர்ட் என்ன எழுதுறது சொல்லுங்க சார். கால் பண்ண பொண்ணு பைத்தியம்னு, அதனால எல்லாருக்கும் கால் பண்றான்னு எழுதிரு. ஓகே சார். ஒரு நிமிஷம் இரு. அந்த பொண்ணோட வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குல்ல, யா சார். என் கேபின் கொண்டு வா. ஓகே சார். என்ன இங்க அடைச்சு வச்சிருக்காங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க. இவங்க என்ன தப்பான வியாபாரத்துக்கு ஈடுபடுத்த நினைக்கிறாங்க. ஐயோ, யாராவது என்னை காப்பாத்துங்க. இவங்கெல்லாம் என்னை ப்ராஸ்டியூஷன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவங்க பேச்ச கேட்கல அப்படின்னா இவங்க என்னை கண்டிப்பா கொண்டு போட்டுருவாங்க. இது வேற வாய்ஸ். நமக்கு ஃபோன் பண்ண பொண்ணு வேற பொண்ணு. அவங்க நம்ம முன்னாடி வேற நாடகம் நடத்தியிருக்காங்க, நம்மளை முட்டாளாக்க. யோசிச்சு பாரு, ஒரு பைத்தியக்கார பொண்ணு வீட்டில் இருந்தா அந்த வீட்டோட மெயின் கதவை இப்படி திறந்து வச்சிருப்பாங்களா? இதுதான் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு இது சாதாரண விஷயம். நம்ம உள்ள போனோம், அந்த பொண்ணு பேசுறத கேட்டோம். வா, மறுபடி போலாம். இதை பாருங்க, போலீஸ்க்கு சந்தேகம் வந்தா திரும்ப திரும்ப வருவாங்க. கண்டிப்பா அவங்க எல்லாரையும் விசாரிப்பாங்க. இப்பவே நாம எல்லா பொண்ணுங்களையும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண, புரியுதா? அப்படின்னா இவ்வளோ அந்த கார்னர்ல விட்டுருவா? இல்ல இல்ல இல்ல, 7 நாளைக்கு அப்புறம் கல்ஃபுக்கு 10 பொண்ணுங்களை அனுப்பியாக்கணும். ஏற்கனவே 5 பொண்ணுங்க நம்ம வர்ஷ்வா ஃபிளாட்ல இருக்காங்க. இவங்களையும் அங்கேயே கூட்டிட்டு போங்க, சரியா? இவள என்ன பண்றது? இவள அவளையும் தான் கூட்டு போனோம். அவளுக்கு புத்தி வந்துடும். சமீரா கூட இருக்கால்ல. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் கிளம்புங்க. என் கையை விடு மேடம். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இவங்க தான் என்ன அடைச்சு வச்சிருந்தாங்க மேடம். அட இல்ல சார், இந்த பொண்ணு பொய் சொல்றா. இவ பைத்தியம் சார். போலீஸ பைத்தியக்காரன் நினைக்கிறியா? சார் இல்ல சார், அது வந்து சார் சார் அம்மா ஆசீர்வாதத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. கடவுள் கூட அந்த ஆசீர்வாதத்துக்கு துணையா இருப்பாரு. அவங்க அம்மாக்கு நத்தாசா செஞ்சு கொடுத்த சத்தியத்தால அவளோட வாழ்க்கை தப்பிச்சிருச்சு. எந்த தப்பான காரியத்திலயும் ஈடுபட மாட்டேன்னு அவ உறுதியா இருந்ததால அவளோட வாழ்க்கை சீரழியாம காப்பாத்தப்பட்டுச்சு. போலீஸோட விசாரணை அந்த நரகத்திலேருந்து நத்தாஷாவை வெளியே கொண்டு வந்துச்சு. இந்த மாதிரி மோசமான விஷயங்கள்ல மாட்டி இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் நத்தாஷா மாதிரியான நல்ல வாழ்க்கை அமையுமா என்ன? ஏன்னா நம்ம சமுதாயத்துல ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒவ்வொரு நகரத்திலயும் நிறைய அப்பாவி பொண்ணுங்களை இந்த மாதிரி ஏமாத்தி கூட்டிட்டு வந்து மோசமான நடவடிக்கையில இந்த மாதிரி ஈடுபட வச்சிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில நடக்குது. அதனால பெண்கள் ரொம்ப தைரியமா இருக்கணும். அவங்கள பேசி மயக்கி வலையில சிக்க வைக்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது ஒரு விஷயம்தான். கண்மூடித்தனமா எந்த ஆணையும் பெண்ணையும் நம்பி போக கூடாது. நாங்க ஒவ்வொரு பெற்றோர்கிட்டயும் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். அவங்க பிள்ளைங்களையும் வயசான அப்பா அம்மாவையும் நல்லா பாத்துக்கணும். கவனமா அவங்க யார் கூட எல்லாம் பழகுறாங்கன்றதையும் கவனிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களுக்கு தைரியத்தை ஊட்டி தன்னம்பிக்கையா வளர்க்கணும். அப்பதான் அந்த குழந்தைங்க அவங்க தலையெழுத்து அவங்களே எழுதுவாங்க. இன்னைக்கு இதோட அவ்வளவுதான். நான் சுதா சந்திரன் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். இந்த சத்தியத்தோட இன்னொரு உண்மை சம்பவத்தோடு மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி சேஃப், பி அலர்ட். பார்த்துக்கிட்டே இருங்க. கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான ஒரு குரல்.